கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் மகிமையும் கனத்தையும் துதியையும் ஏறெடுக்கப் போகிறோம். நான் ஆயத்தமானே ஆண்டவரை சந்திக்க, நித்திய மகிழ்ச்சி அடைவே மத்திய ஆகாய மீதிலே, மன்னன் இயேசுவை காணுவே மத்திய ஆகாய மீதிலே, மன்னன் இயேசுவை காணவே. மானவாளன் தட்டும்போது ஆயத்தமே, மங்கிடாதே என் விளக்குகளே, ஜீவசுடரொளியாய் ஜொலிப்பே தேவபிதா தங்கும் மாளிகையில். நான் ஆயத்தமானே ஆண்டவரை சந்திக்க, நித்திய மகிழ்ச்சி அடைவே மத்திய ஆகாய மீதிலே, மன்னன் இயேசுவை காணவே மத்திய ஆகாய மீதிலே, மன்னன் இயேசுவை காணவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுவதுதான் சபையினுடைய வேலையாக இருக்கிறது, நம்முடைய ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளை எல்லாரையும் மத்திய வானத்தில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளப்போம். அன்றைக்கு நம்முடைய துக்கம், நம்முடைய கவலை, நம்முடைய வேதனை, பாரங்கள் எல்லாம் நீங்கி நித்திய காலமாக ஆண்டவரோடு கூட நம்ம இளைப்படைய போகிறோம். இந்த பூமியில் நீங்கள் படுகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் ஒரு முடிவு அன்றைக்கு உண்டாகும். சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவராகிய தேவனை அப்படியே உயர்த்தி மறுபடியும் அந்த வரியை பாடுவோமா? நான் ஆயத்தமானே ஆண்டவரை சந்திக்க, நித்திய மகிழ்ச்சி அடைவே மத்திய ஆகாய மீதிலே, மன்னன் இயேசுவை காணுவே மத்திய ஆகாய மீதிலே, மன்னன் இயேசுவை காணவே. ஆண்டவரை எதிரேற்கும்படி வரவேற்கும்படி இந்த நாட்களை நம்ம ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. வாசித்து கேட்ட இந்த வேத வசனம் நம்மை குறித்த தெய்வ நோக்கம் பூமியில் எதுவாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வசனம். அநேக மக்களுக்கு இந்த பூமியில் ஏன் வாழ்கிறோம், ஏன் பிறந்தோம், ஏன் இருக்கிறோம் என்று தெரியாததுனால எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த பூமியில் ஏன் இருக்கணும், ஏன் பிறந்தீங்க, ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை குறித்து நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்த எந்த ஒரு நோக்கமும் அறியாமலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களுக்கு சொல்கிறாரு, முதலாவது கவனியுங்கள், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனுக்காக ஆயத்தப்படும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். எதற்கு ஆயத்தப்பட வேண்டும்? நம்முடைய ஆண்டவராகிய தேவனை சந்திப்பதற்கு. பூமியில் உள்ள எல்லா மனிதனும் பூமியில் வாழும்போது அவன் ஒரு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான், அல்லது அவன் ஆயத்தப்பட வேண்டும். எதற்கு தெரியுமா? நியாயந்தீர்க்கிற ஒருவர் வரப்போகிறார். அவருக்கு முன்னால் போய் நிற்கிறதுக்கு நம்ம தயாராகணும். அன்றைக்கு நாம் பூமியில் செய்ததான ஒவ்வொரு கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் தருவார்.
ஒருவேளை துன்மார்க்கமாக அசுத்தமான பாவ வழிகளிலே வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருந்தாலும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். மறந்து போக வேண்டாம். ஒருவேளை நீங்கள் தேவனை அறிந்து தேவனை சேவிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பலனை அங்கு தேவனிடத்தில் பெறப்போகிறீர்கள். துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் அவர்கள் தேவனிடத்திலே பயங்கரமான வேதனையான நியாய தீர்ப்பை அடைவார்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் மகிமையான தீர்ப்பை பெறுவார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒன்று நீ ஆயத்தப்பட வேண்டும். உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவரை சந்திப்பதற்கு? பாவம், அசுத்தம், கரைகள் இவைகளையெல்லாம் விட்டு விலகி இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆத்துமாக்களை காத்துக்கொண்டு உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு பாதுகாப்பாய் தேவனுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா உங்களை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் அதுவாக இருக்க. ரெண்டாவது இன்னொரு நோக்கம் இருக்கிறது. நம்ம ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மளை சுற்றிலும் ஒரு கூட்டம் மக்கள் நம்மளோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளை சுற்றிலும் இருக்கிறதான அந்த மக்கள், நம்மளை சூழ்ந்திருக்கிறதான ஜனங்கள், அது குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களுடைய வட்டாரமாக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். எப்பொழுதுமே நம்மளை சுற்றிலும் ஒரு கூட்டம் மக்கள் எப்பவும் இருந்து கொண்டே இருப்பார்கள். தனித்து எந்த மனிதனும் இந்த உலகத்திலே வாழ முடியாது. நம்மளை சுற்றிலும் ஒரு கூட்டம் மக்கள் நம்மளை அறிந்து நம்மளோடு நெருங்கி நம்மளோடு பழகி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நீ ஆயத்தப்படு. ரெண்டாவது, நீ எதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறாயோ அதற்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரெண்டாவது நம்மை குறித்த நோக்கம். நீங்கள் மாத்திரம் ஆயத்தப்பட்ட போதாது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்கள் நண்பர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்களுடைய உறவினர்களை தேவனுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லி நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அதோ ஆயத்தத்தை அவர்களும் செய்து அவர்களும் தேவனுக்கு முன்பாக வந்து நியாய தீர்ப்பில் பங்கடைவதற்கு, நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதில் நீங்களும் உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு ஆயத்தப்படுங்கள், சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று அவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நீ ஒரு காவல்காரனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நாம் தான் இந்த பூமிக்கு காவல்காரர்கள். தேசம் அழியாதபடிக்கு, தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, உங்களுடைய குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகவும், தேவனுடைய பூமிக்குரிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு காவல்காரர்களாக நம்ம இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டவர் அறிந்து விட்டேன், இனி எனக்கு எந்த வேலையும் இல்லை என்று எண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி ஆயத்தப்பட்டீர்களோ அதே போல் உங்களை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற மக்களை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுக்காக காவல்காரராக நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், என் கணவரை பாதுகாத்துக்கொள்ளும், என் சபையை பாதுகாத்துக்கொள்ளும், என்னுடைய ஊழியக்காரரை பாதுகாத்துக்கொள்ளும், எங்கள் தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும் என்று தேவ சமூகத்தில் காவல்காரர்களாக நிற்பதற்காக தேவன் நம்மளை குறித்து முன்குறிப்பு வைத்திருக்கிறார். இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் இருக்க வேண்டும். மறந்து போகாதீர்கள். அதற்கு இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் மட்டும் ஆயத்தமாக இருக்கிற, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தலையா, இன்றைக்கே அந்த பணியை தொடங்குங்கள். காவலர்களாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.